ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கடக ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மிதுன ராசி. ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர், புகழ், அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்திலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் சாதுரியமாக பேசி எதையும் எழுதி சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பள்ளத்தோடு இம்மாதம் 17ஆம் தேதி வரை பயணம் செய்வதாலும் தைரிய வீரிய ஸ்தானத்தை ராகு பகவானும் சனி பகவானும் பார்வையிடுவதாலும் ராசிநாதன் புதன் பகவானும் இம்மாதம் 11ஆம் தேதி வரை தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைக்கும். எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதை தைரியமாக செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் 11ஆம் தேதியிலிருந்து சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதும் இம்மாதம் 17ஆம் தேதியிலிருந்து தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பயணம் செய்ய இருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாயிகளுக்கு விவசாயத்திலே கூடுதலான முன்னேற்றத்தை காண முடியும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலர் குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் அடைவீர்கள். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது. கூடுதலான வருவாயை காண்பீர்கள். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும்.
ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வீர்கள். கடனில் ஒரு சிறு தொகையாவது அசலில் வரவு வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாட்களாக நீதிமன்றத்தில் வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை களத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். கூட்டாளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். நீண்ட நாட்களாக பங்காளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் அஷ்டமஸ்தானத்தை இம்மாதம் 14ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லையேல் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வல்லத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராகுனுடைய பயணமும் பாக்கியஸ்தானத்திலே விழுவதாலும் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் தொழிலிலே இரட்டிப்பான வருவாயை காண்பீர்கள். மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரியஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் செவ்வாயினுடைய பார்வையும் இம்மாதம் 14ஆம் தேதியிலிருந்து விரயஸ்தானத்திலே விழுவதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.